உட்கார வச்சுட்டு டேய் உங்க அப்பா எல்லாம் என்னென்ன பண்றாரு சோ அத என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் ஏன்னா நினைச்சு பாரு ரிலையன்ஸ் அடிக்கிற படிச்சு அவ்வளவு ரிலையன்ஸ் தாங்க பொறி கிளம்பிட்டு எந்திருக்கிறேன். இது வந்து ஒரு 100 பேருக்கு சொல்லி கொடுக்குறோம், அதை வச்சு ஒரு 100 கிளைண்ட் எடுக்கிறோம். வெளியில வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து இந்த சைடு அப்படின்னு கேட்டுருப்பாங்க. மணி இருக்கிறதுலே பெரிய பிசினஸ் காசை வச்சு பண்ற பிசினஸ். பணத்தை வச்சு பணத்தை உருவாக்க கத்துக்கிறது. நாம இப்ப எல்லாருமே இந்த ஒரு பொருள் வச்சு பணத்தை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடியா இருக்கும், வெறும் மஜிஷியனா இருப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மெர்ச்சன்டா மாறுவோம், மேக்கரா மாறுவோம், அப்படி இப்படின்னா மாஸ்டர் ஆகும். அந்த மாஸ்டர் ஸ்டேட்டஸ் தான் the one who plays with the money. எண்ட் ஆஃப் த டே அவன் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிடுவான். அந்த சேனல்ல ₹1 போட்டா எனக்கு ₹1.5 வரும் கான்ஸ்டன்டா. அப்ப நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த சேனல் நாசமா போகாம இருக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம். இன்னொன்னு இங்க ₹1க்கு பதிலாக கோடி ரூபாய், லட்சம் கோடி ரூபாய் கொட்டுறதுக்கான ஒரு சிஸ்டம். இந்த ரெண்டு தான் போது என்லெஸ் பாசிபிலிட்டி. the rich becomes rich. நிறைய நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த ரிச் ஒரு 2-3 டாக்குமெண்ட்ரி இருக்கும். எப்படி வந்து ரிச்சை வந்து ஒரு சாமானியை முடிச்சு சாவடிச்சான் பணத்தை வச்சு. ஏதோ ஒரு யூஎஸ்ல ஒரு மார்க்கெட் கிராஷ்ல நைட்டா விற்பாங்க அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம். ஒரு கேம் கம்பெனி மேல பெட் பண்ணி மொத்தமா நாசமா போய் அது ஒண்ணு. அதே மாதிரி எப்படி ஒரு ரிச் ஆகிறான், இன்னும் ரிச் ஆகிட்டே போயிட்டு இருக்கான். ஆப்வியஸ்லி என்னோட கார்பஸ்ல ஒரு ₹100 சேர்றதுன்னா எக்ஸ்ட்ரா ₹100 அது இன்னொருத்தருக்கான பேசிக் காசு ₹100 நான் புடிங்கிருக்கேன் அப்படின்னா when I am becoming more rich, நான் யாரையோ ஒருத்தர் வந்து ஏழையாக்கி இருக்கேன். கம்யூனிசம் இல்லை, இதுதான் யதார்த்த விஷயம். ஸோ அது ஆப்வியஸ்லி நடக்குது. அண்ட் the amount of disruption happened in India over 10 years பார்த்தோம்னா இப்போ இந்த வீடியோ மட்டும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாருல, அவர் வந்து அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு கான்வர்சேஷன் ஒன்று எடுத்து வச்சிருந்தாரு. டிஜிட்டல் பேமெண்ட்டா மாற்றணும்னு அப்போசிஷன் பேசுறாங்க. அப்ப இவர் எந்திரிச்சு பேசுறாரு, எவ்வளோ பேர்கிட்ட வந்து இந்த கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன், எவ்வளோ பேர் டிஜிட்டல் நெட்வொர்க் இருக்கு, அது இருக்குன்னு வச்சு போட்டு எடுத்தாரு. அன்னைக்கு அது மீனிங்ஃபுல்லான ஒரு ஆர்குமெண்ட் தான். அது அப்படியே இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா என்ன 15 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் 3 பீரியட் பிஜேபி கரெக்ட் பண்ணா 15 வருஷம். 15 வருஷத்துல இந்த ஷிஃப்ட், இந்த பாராடைம் ஷிஃப்ட் அப்படியே இன்டர்நெட்டாவது ஒன்னாவது அதெல்லாம் தேவையில்லை. இந்த கருப்பு கலர்ல ஒன்று இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணி காசு போவோம். இப்போ அதுக்கு அடுத்தது P2P பேமெண்ட், இன்டர்நெட் இல்லாம நடக்கிறது, ஆத்தென்டிகேஷன் ஆஃப்லைன்ல நடக்கிறது, இதெல்லாமே அடுத்த ஷிஃப்ட். இந்த கம்பெனிஸ்லாம் நீ விசி என்னவா பார்க்கட்டும், பி என்னவா நீ பார்க்கட்டும், பட் எண்ட் ஆஃப் த டே கிராஸ் ரூட் லெவல் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. வச்சு இவி இருக்கிறதால எவ்வளோ இவி வண்டிகள் வந்துருக்கு, எவ்வளோ பேமெண்ட் சிஸ்டம் மாறி இருக்கு. இந்த ஃபைனஸ்ட் ஏரா டிஜிட்டலி வி கேன் கனெக்ட் எனி திங் அக்ராஸ். இங்க உட்காந்து யூஎஸ்ல இருக்கிற ஒருத்தனை பார்த்து பேசலாம். பேமெண்ட் இங்க யூபிஐ பேமெண்ட் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 12-18 கண்ட்ரீஸ்ல அக்செப்ட் பண்றாங்க. கன்வர்ஷனே தேவையில்லை, டைரக்டா போயிட்டு ஐஎன்எல் நான் பே பண்ணலாம். லண்டன்ல ஈடன்பர்க்ல நான் போயிட்டு ஒரு காஃபி லாட்டே வாங்கிட்டு நான் ஐஎன்எல் பே பண்ணி குடிக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய மேட்ரு. ஸோ இது எல்லாமே இந்த இதுல தான் நடந்திருக்கு. அதனாலதான் அப்படியே என்னோட வருத்தம், கோபம் தான் ஐஐடினா நான் ஐஐடினாங்கிறது போயிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் குளோபலா போயிடுச்சு. இந்தியனா நான் இந்தியனா, இந்தியனா ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யோசிச்சு பாரு, இப்படி ஒரு பெயின் எனக்கு இருக்கு. மேபி உனக்கு ரிலேட்டபிளா இருக்கும். உனக்கு சொல்லணும்னா செமிகண்டக்டர்ஸ் ஏன் இல்லை, அந்த ஒன்று இருந்தா வேற லெவலான ஒரு பாராடைம் ஷிஃப்ட் நடந்திருக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல. இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங். எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு நாட்டுல மேனுஃபேக்சர், அதாவது சர்வீசஸை விட மேனுஃபேக்சரிங் அதிகமா இருக்கா, அந்த ஒரு நாட்டோட ஜிடிபி ஸ்ட்ராங்கா இருக்கும். கேஷ் ஃப்ளோ டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கும். சாமானியன்ல இருந்து சர்வாதிகாரி வரைக்கும் கேஷ் ஃப்ளோ இருக்கும். சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில அப்படி நடக்கவே நடக்காது.
சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எண்ட் ஆஃப் த டே ரிச் வில் கெட் ரிச். ஸோ அதனால தான் சைனாவில் அந்த அளவுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ எல்லாமே பெட்டராக நடக்குது. அண்ட் நிறைய நிறைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பில்ட் ஆக சைனா மட்டும் எப்படி வந்து வே ஃபார்வர்ட்ல இருக்காங்க அப்பெல்லாம் பார்க்கும்போது தான் நாம இங்க ஒரு மெஷினை வாங்கி ஒரு நாளைக்கு 6 ஷிஃப்ட் தான் ஓட்டிட்டு இருப்போம். அதே மிஷின் வாங்கி 3 ஷிஃப்ட் ஓட்டி டெப்ரிசியேஷன் வந்து நம்ம 6-7 வருஷம் பிளான் பண்ணிருப்போம் புக்ஸ்ல. ஆனா ஆக்சுவலா ஒரு 10-15 வருஷம் வச்சிருப்போம். அவன் 4 வருஷம் கூட இல்ல தூக்கி அடுத்த மாத்து அப்படின்ட்டு அந்த மெஷினும் சைனா பில்ட். ஸோ இம்போர்ட் டியூட்டி டாக்ஸ் கிடையாது, டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது. ஸோ பார்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். நம்மளை விட ஒரு இண்டெக்ஸ் பார்த்தேன் 35% காஸ்ட் கம்மி சைனாவில் பிளான் செட் பண்ணலாம். இந்தியாவில் ஒரு பிளான் செட் பண்றதுக்கு ஜெர்மன் வந்து ஒரு மெஷின் வாங்கி செட் பண்றதுக்கும் அங்க போயிட்டு சைனீஸ் மெஷின் எடுத்து செட் பண்றதுக்கும் 35-40% காஸ்ட் கம்மி. டாக்ஸேஷன் கம்பேரிசன், டாக்ஸேஷனும் சப்ளை செயின் கம்பேரிசன். அதே மாதிரி அந்த நீ சொன்ன மேட்ரு அந்த இது காரிடார்ஸ் ஸ்பெஷல் எக்கானமிக் காரிடார்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், பர் கேஜி டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஆன் ரயில்வேஸ் எவ்வளோ, சீவேஸ் எவ்வளோ, ஷிப்ல ஏர் எவ்வளோ, ரோட்ஸ்ல எவ்வளோ அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸ்லாம் பில்ட் பண்றதுக்கு இதை தான் கவர்மெண்டால பண்ண முடியும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் பண்ண முடியும். இதுதான் ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது, மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் பண்ணுது, ரா மெட்டீரியல்ஸோ அப்படின்னு ட்ரேடிங்ல இருந்து மேனுஃபேக்சரிங்ல இருந்து ரா மெட்டீரியல் ஃபுட்டுன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் பண்றது வந்து இது எல்லாத்துக்குமே சாமானியமா ஈக்குவலேட் பண்ணுது. இதே ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னா அவன் கிளைண்ட்டு அவன்கிட்ட வேலை செய்யணும், அவன் வேலை செய்யணும் போய் சாப்பிட்றான். இவ்வளவுதான் டிஸ்ட்ரப்ஷன் நடக்க போதை தவிர மற்ற வேற ஒன்றும் நடக்காது. ஸோ இதெல்லாம் ப்ராடா பார்க்க தான் இப்போ உள்ளுக்குள்ள இருக்கு இந்த சண்டை போட்டுட்டு நீ அதெல்லாம் ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு. நான் இந்த படம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், ப்ளூ ஸ்டார். அதாவது அது நல்ல படம், அது அப்படிதான் இருக்கு. அதாவது அந்த ஊருக்குள்ளேயே வந்து பிரிச்சுப்பாங்கல்ல, நாங்க பெரிய ஆளுங்க சின்ன ஆளுங்கன்னு. அந்த மாதிரி 2 டீம் ஒரே ஊரு. இந்த ஸ்டோரி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மூவி இருக்கு. இந்த 2 டீம் பிரிஞ்சு ஒரு பிரச்சனையில சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருவானுங்க. இப்படியே பிரிஞ்சே இருப்பானுங்க. காமனா ஒருத்தன் வெளியூர்காரன் வந்து பெரிய ஆட்டக்காரன், அவனை கூப்பிட்டு வந்து இவனை அடிச்சிருவாங்க. கடைசி என்ன ஆயிரும், இவனுங்களே இவனை அடிச்சிருவானுங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஃப்ளோல இவங்களுக்கு ஒண்ணு சேர்ந்து மாசா மாறி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா ஜெயிச்சுட்டு இருந்த அந்த காப்பியை போயிட்டு இவங்க அடிச்சு ஜெயிச்சு ஹிட் ஆயிடுவாங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த ஜெயிண்ட் 11 புல்லட், இந்த 2 டீம் தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. இப்ப ஐஐடியோட RIIT இந்த சண்டை. இதெல்லாம் விடுங்கடா, அங்கே ஒருத்தர் இருக்கான்டா அவனைய பாருங்கடா. இப்ப பேவா போன் பேவான்னு பார்க்காம விசாவா இப்ப ரூபேவான்னு பார்க்கலாம். ரூபே இந்தியன் பேக்டு NPCI பேக்டு பிளாட்ஃபார்ம், விசா US. அதே மாதிரி விகேசியா வேற ஏதாவது அப்ராட்ல இருந்து வந்து ஒரு பிராண்டா அப்படிங்கிறது 3 விஷயம் தான். எண்ட் ஆஃப் த டே இது வந்து டிசி சர்வே சொல்லிட்டு இருக்காங்க. எய்தர் இந்தியன் ஃபவுண்டரா வெளியில கூட போய் வச்சுக்கு ஏதோ ஒரு வழியில நீ இந்தியாவுக்கு திருப்பி கொடுப்ப, ஒரு ஏஞ்சலா வருவ, இல்ல உன் வீட்டுக்கு நல்ல பொருளாவது இந்தியாவுக்கு வாங்கி தருவ, எப்படியோ இந்தியாவோட எக்கானமி இம்பாக்ட் பண்ண. இல்லையா நீ வெளியில ஒரு பிசினஸ் பண்ற, வச்சே நீ போயிட்டு ஜெர்மன்ல டெக்னாலஜி பில்ட் பண்ற, ஓகே ஏதோ ஒரு ஃபேக்டர் உனக்கு கன்வின்ஸா இருக்கு, நீ போய் பண்ணிட்ட. பட் ஆபரேஷன் நம்ம இந்தியாவில் கொண்டு வரும், இல்ல உன்னோட பிசினஸே இந்தியாவில் கொண்டு. இந்த 3ல எது எப்படி பண்ணினாலும் எண்ட் ஆஃப் தி டே இந்தியாவோட எக்கானமி பில்ட் ஆகும், இன்டைரக்டா இம்பாக்ட் பண்ணுவோம். சும்மா ஒருத்தன் போயிட்டு கத்துறனாவையோ அம்மச்சூரா நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஃபார்மர்ல இருந்து MSME இருந்து எல்லாமே இது ஒருத்தன் பண்ணா உருப்படாதுங்கிறது எனக்கு இன்னைக்கு புரியும். ஏன்னா மோர் காம்ப்ளெக்சிட்டி, பிசினஸ் ஃபோக்கஸ் இருக்காது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பிசினஸ் இருக்கு, உருப்படாது. மேபி லெஜண்ட் லைக் ரிலையன்ஸ் இவங்க பண்ணக்கூடிய விஷயம், அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. அந்த கேப்பபிலிட்டி வளர்த்துறதுக்கு நம்மளுக்கு இன்னும் வருஷம் ஆகும். ஸோ இந்த ராட் ரேஸ்ல நம்ம மறந்துட்ட ஒரு விஷயம் தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ராட் ரேஸ். எனக்கு நல்லாவே யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம யோசிச்சு பாரு, எக்ஸல் இருக்கிற எல்லா ஃபீச்சரும் ஜோஹோல இருக்கு, ஜோஹோ ஷீட்ஸ்ல இருக்கு. நாம யாரும் ஜோஹோ ஷீட்ஸ் யூஸ் பண்ணல.
எக்ஸலையும் கூகுள் ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். தோஸ் ஷீட்ஸ்லேயே ஃப்ரீயா? அந்த 5 யூசர் வரைக்கும் அவங்க ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க. எஸ் இங்கிலீஷ் இதுதான் என்னோட தேடி. நீ ஐஐடிஆர் நான் ஐஐடிஆர் எண்ட் ஆஃப் த டே ஐஐடிஎன்னும் அவங்க லைன் ஐட்டமாக தான் பார்க்குறாங்க. நான் ஐட்டம் லைன் ஐட்டம் தான் ஒரு அடிஷ்னல் எவாலுவேஷன் க்ரைட்டீரியா தான் வேர் யூ பிலாங்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் அது வந்து ஒன்ஸ் யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப் அதுக்கப்புறம் அந்த 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 இண்டெக்ஸ் பண்ணி கேட்க மாட்டாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்பாக எக்ஸிட் பண்ணிட்டோம்னா அந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியா ஐஐடிக்கு தான் வந்துடும். யூ மே ஏர்ன் அ பேட்ஜ். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். காம்படிட் வித் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, நாட் வித் இந்தியா. அண்ட் நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் ட்ரை பண்ணி இந்தியாவில் ஃபெயில் ஆகிடுச்சு அதனால் இது உருப்படாதுன்னு மூடிட்டு போயிடுறது. பட் இது எனக்கு வந்து ட்ரிக்ஸ்டர்கோட ஃபவுண்டர் ஒன்று சொன்னார், டேய் நீ இங்கே பண்ணுறது எல்லாமே ஓகே, பட் ஆனால் இந்தியா வந்து ஓவரால் குளோபல் எக்கானமியில் எத்தனாவது ரேங்க்னு பாரு. அதுக்கு கீழே இருக்கிற ரேங்க் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே நீ இங்கே என்ன பண்ணி ஃபெயில் ஆனியோ அது அங்கே தேவைப்படுற நீடி சர்வீஸ். அப்போ இங்கே நீ எப்படிலாம் பில்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் அங்கே அப்ளை பண்ண. ஒரு என்ன சொல்லலாம், ஜொமேட்டோ மாதிரி ஒரு அப்ளிகேஷன் உகாண்டாவில் தான் இருக்கும். இன்னைக்கு ஜொமேட்டோ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஜொமேட்டோ மாதிரி ஒரு அப்ளிகேஷன் உகாண்டாவில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான அட்டம்ப்டை தான் அவர் சொல்ல புரிய வச்சுருந்தாங்க. விரக்தி முச்சத்தில் இருந்தேன். ஸோ அப்போ ஒரு சும்மா ஒரு வீடியோ காலில் ரிவ்யூ மீட்டிங் போச்சு. ஆனால் இன்குபேட்டிங் இருந்தேன். ரிவ்யூ மீட்டிங்கில் போகும்போது தான் ஓகே அப்படின்ட்டு அவன் வந்து மல்டிபிள் திங்ஸ் பேசிகிட்டு இருந்தேன். ஃபோல் ஸ்கோப்பில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நான் வந்து டிசீஸ் டிடெக்ஷன் வந்து கொஞ்சம் அர்லியராக இமேஜ் ப்ராசஸிங்லாம் வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி டிவைஸ்லாம் டிசைன் பண்ணி தான் வச்சுட்டோம். அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த செல்ஃப் லைஃப் எக்ஸ்டென்ஷன் ப்ராடக்ட்டு இது கிராண்ட் வாங்கிட்டோம் அப்படிலாம் காமிச்சிட்டு இருந்துட்டு அப்புறம் இன்னும் பேசிகிட்டு இருந்தேன். அப்போதான் ஷார்ட் பண்ணி சரிடா இதெல்லாம் என்ன பண்ண, இது பண்ண உருப்பிடல, இது பண்ண உருப்பிடல, இது பண்ண உருப்பிடல, இங்கே நீ பண்ணி இங்கே அட்டம் பண்ணி இங்கே ஃபெயில் ஆச்சுன்னு பார்க்காத, குளோபல் ஸ்கேலில் பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அட்டன் பண்ண ஒரு சில விஷயம். இன்டர்நேஷ்னல் ட்ராவல் அது வந்து ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக யோசிச்சுட்டு இருக்கிறது. நல்லா பிளான் பண்ணால் ஆஸ்திரேலியா ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன். 50,000 ரூபாய் அப் அண்ட் டவுன் எல்லாம் சேர்த்து அங்கே சுற்றி பார்க்கறதுல சேர்த்து பிஸ்னஸ் ட்ரிப்பாக ஆஸ்திரேலியா ஒரு 50,000 ரூபாய் அக்ரியிலேருந்து ஒன்று பண்ணுறோன்னு நான் நினச்சிட்டு இருக்கனால ஒரு இஸ்ரேல் டூர் ஒன்று போயிட்டு வரணும். அதான் ஒன்றுமே இல்லாமல் வந்து அப்படியே உலகத்தை புரட்டி போட்டு ஃபார்மிங் பண்ணிருக்காங்க போது டெக்னாலஜி வே ஃபார்வர்டில் இருப்பாங்க, எக்ஸ்போஷர் பெட்டராக இருக்கும். அங்கேருந்து பாட்டில் மிக்ஸ் எங்கெங்க கொண்டு வந்து அப்ளை பண்ண முடியும், இங்கேருந்து ஆன்லைன் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் பீப்புள் ஆர் ஓப்பன். ஆஸ்க்கு தான் கிட்ட ஆஸ்கை ஒழுக்கமாக ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு போய் எனக்கு வேணும்னு கேட்டால் எல்லாரும் ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்குது. எல்லாம் எல்லாரும் மனுஷன் தான், அவனை கன்வின்ஸ் பண்ணுறது தான். க்ளோசிங் அகைன் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் பார்த்து இல்லை, சும்மா ஜாலியாக. ஸோ ஒரு 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 க்ளோசிங் நோட்டாக சொல்லணும்னா, இது பெயின்ஃபுல் ஜர்னி. இந்த பெயினை வந்து எந்த அளவுக்கு ரசிக்கிற தகவல் கேட்டால் சிரிப்பு வர மாதிரி அதை சொல்லியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக பெயின் வைக்கிறவங்க கேட்டான்னா அழுவான், நம்மள ஒய் பிளட் சே பிளட் அப்படின்னு வருவான். ஸோ இந்த சம்மரி வெறும் பணம் மட்டும்தான் இன்டென்ஷனுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் அப்ங்கிறது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, பெயின் எல்லாமே இருக்கும், அன்சர்டனிட்டி இது எல்லாமே இருக்கிறனால பியாண்ட் மணி சம்திங் ஒன்று ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒன்று பிடிச்ச விஷயத்த நீ பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு பர்பஸை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு ஜாலி ஆகிட்டு பண்ணுறதா இருக்கலாம். அது இல்லாமல் தொட்டவங்கெல்லாம் செத்துறாங்க. அதில் தான் 2 இடத்துல வந்து நான் புரிஞ்சுக்க வகையில் கம்பெனி ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய பேர் நிறைய கதை சொல்கிறாங்க. நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒன்று, பேஷனேட் இல்லாதனால அந்த குழந்தை ஸ்டார்ட் அப் குழந்தைய ட்ரீட் பண்ணிக்கலாம். பேஷனேட் இல்லாதனால அந்த குழந்தை எதிர்பார்த்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு உடனே அடாப்ஷன் கொடுத்துறது, இல்லை உடனே கில் பண்ணிடுறது. இது லெஸ் தென் 2-3 இயர்ஸும் நடந்துருது. இதுதான் மேஜர் சங்க் ஆஃப் ஃபெயிலியர். அடுத்த சங்க் ஆஃப் ஃபெயிலியர் வந்து 4th 5th இயர்ல நடக்கிறது. அது என்னன்னா, சீட் ரவுண்டை செக்யூர் பண்ணிடுவாங்க, சீரிஸ் ஏல மாட்டிப்பாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில்
ஒரு லீப் இருக்கு. ஸோ எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு ஃபண்டை வாங்கிட்டாலே அவ்வளோதான், ஃபண்டுக்கு அப்புறம் ஃபண்டு நடக்காதுடா. ஒன்று வாங்கி அவனுக்கு ரிப்போர்ட்டை கொடுத்து அவனை சமாதானப்படுத்தி, அதாவது மைனா படத்து ஹீரோயின் இருக்கும்ல, அந்த ஹீரோயின்ல மைனா படத்துல வந்து எப்ப வருவேன் அப்படின்னு ஒரு கேரக்டர் போலீஸ்க்கு அதுதான் இன்வெஸ்டர். ஆக்சுவலி இது வந்து அந்த பொண்ணு நல்லா பரவாயில்ல, அதே இல்ல அது வந்து எல்லா இடத்துலயும் அப்படி நடக்காது. அங்கதான் நான் ட்விஸ்ட் வச்சிருக்கேன். அவனும் நல்லவன் தான், அந்த பொண்ணு நல்லவன் தான். ஆனா அந்த போலீஸ்காரன் வந்து கரெக்டா ரிப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அந்த போலீஸ்காரனுக்கு நிறைய வேலை, ரிப்போர்ட் பண்ணல. அப்புறம் என்ன மைக்கு கல்யாணம் பண்ணணும்? If you are not a people person, கல்யாணம் பண்ணாதானே கிடைக்கும் நம்மளுக்கு இன்வெஸ்டபிள். என்ன கல்யாணம் இன்வெஸ்ட்மென்ட் கிடைச்சதுன்னு நம்மளுக்கு கம்பெனி ரன் ஆகும். அப்படி அதான் சொல்றேன்ல. அப்படின்னா if you are not a people person, நீ வந்து see ப்ராடக்ட் இன்வெஸ்டபிள்ன்றதுக்கு முன்னாடி ஃபவுண்டர்ஸ் இன்வெஸ்டபிளான இப்போ ஒன்று பார்க்கணும். நீ வந்து பீப்புள் பர்சனே கிடையாது, உனக்கு ஒரு கேள்வி கட்டல சுருன்னு கோவம் வரும். இல்ல நீ வந்து கட் ஃபீல்ல தான் கம்பெனி நடத்துவ, இவங்க யாருமே ஃபண்ட்ரைஸ் பண்ணக்கூடாது, பூட் ஸ்டாப் தான் பண்ணணும். அவங்களுக்கான கேம் பூட் ஸ்டாப்பிங் கேம் தான். அவங்க கண்டிப்பா பூட் ஜெயிக்க முடியும். ஆனா அதாவது ஹாக்கி ஆட கற்றுக்கணும் போய் அதுவும் பேட்டு தான் இதுவும் பேட்டு தான், கிரிக்கெட் ஆடு அப்படிங்கிற மாதிரி கேமே ஸ்வாப் பண்றது. இது பியூர்லி ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி, ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி, பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ரன் ஆகிற கேம். அது ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட் ஈல்டிங்ல நடக்கிற கேம். ப்ராஃபிட் ஈல்டிங்ல தான் வெறி கொண்டு ஓடுறவனை தூக்கிட்டு வந்து இங்க போட்டோம்னா நடக்காது. ஸோ இது எப்படி பார்க்கணும்னா, அந்த கேரக்டர் வந்து அந்த போலீஸ் கேரக்டர் வந்து ப்ராஃபிட் ஈல்டிங் கேரக்டர். அவனுக்கு அவனோட பிரச்சனையை போய் அவன் சால்வ் பண்ணணும், கம்பெனியோட பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அதுக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கு ரெடியா இருக்கான். இங்க பணம் ஓட்ட ஒருத்தவன், டேய் நீ என்ன பண்ற சொல்றா எனக்கு, நீ முதல்ல வீட்டுக்கு வரவே மாட்டியானா அப்படிங்கிற பெரிய பிரச்சனை. ஏன்னா அங்கேயுமே அந்த பொண்ணுக்கு வந்து அந்த விசி ஃபண்டு கொடுத்த இன்வெஸ்டர் அத்தனை பேர் இருக்கிறான். அவன் இங்க கேள்வி கேட்கறான். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ப்ரெஷர் வந்து டிரான்ஸ்ஃபர் தான் ஆகுது. ஃபண்டுக்கு அப்புறம் ஃபண்டுன்னு போனா அந்த மாதிரி இப்போ லட்சே ஒரு கம்பெனி வந்து ஒரு 10 இன்வெஸ்டர் உள்ள வச்சிருக்குன்னா 10 அந்த கேரக்டர் அந்த பொண்ணை வச்சிருக்கிற மாதிரி ஒரு கல்யாணத்துக்கே அவன் ஒரு கொலை பண்ணிட்டான். 10 பேர் வச்சிருந்தோம்னா பைத்தியம் ஆயிடுவான். ஸோ அது வந்து பர்ஃபார்மன்ஸ் ட்ரிவனாகவும் பீப்புள் பர்சனாகவும் இருக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட் இன்வெஸ்டபிள், கம்பெனி இன்வெஸ்டபிளுக்கு முன்னாடி ஃபவுண்டர் இன்வெஸ்டபிளா இருக்கணும். ஃபவுண்டர் இன்வெஸ்டடியா மாட்டாங்க, மைண்ட் செட் டேம்பர் டவுன் பண்ணி மிஞ்சி போனா என்ன, எவ்வளவு செலவு பண்ண, எதுக்கு செலவு பண்ண, எப்படி செலவு பண்ண, எப்படி இந்த செலவை மேனேஜ் பண்ண போறேன், இதை தாண்டி கேள்வி கேட்கணும் ஒன்றும் இல்லை. ஸோ மிஞ்சி ஹைப்போதெட்டிக்கலி யோசிச்சு பார்த்தா ஒவ்வொரு இன்வெஸ்டர்லையும் தீசிஸா ஒரு 10 பாயிண்ட் தான் இருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய, அந்த கம்பெனில தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்னு. அந்த ரிப்போர்ட்டிங் கரெக்டாக நடந்துச்சுனாலே அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் ஆயிடுச்சுன்னா நீ ஒரு 10 நாள் ரிப்போர்ட் பண்ணினா கூட நம்ம பையன் தானே கொடுத்துருவான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். அவநம்பிக்கை இருக்கும் போதே இதெல்லாம் கொலாப்ஸ் பண்ணிட்டா பிரச்சனை ஆகும். ஸோ மேனேஜிங் த இன்வெஸ்டர் ரிலேஷன்ஷிப் இஸ் க்ரூஷியல் டாஸ்க். ஸோ சொல்ல இருந்ததுன்னா 2 இடத்துல ஃபெயில் ஆகுறாங்க. ஒன்று C to series, அது ரெண்டாவது C to series. இன்னொன்று வந்து 2 இயர்ஸ்லயே அந்த பேஷனேட், இது வந்து பேஷனேட்லாம் வந்தவங்க தான். இது வந்து பை நேச்சர் நடக்கிறது. மார்க்கெட் ஃபிட் எல்லாம் ஏகப்பட்ட உண்மையான ரீசன். இதுதான் ரீசன். இங்க உள்ள இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். இங்க இருக்கிறது வந்து பைத்தியகாரதம். அதாவது காசுதான். அதாவது அந்த இடத்துலயுமே ரீசன் இருக்கும்ல, டீம் போயிடலாம், டீம் விட்டு போயிடலாம், ஏன்னா அது பண்ண ப்ராடக்ட் அவன் பண்ணாமலே முடிச்சிருக்கான், அந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குன்னா இங்கேயுமே நிறைய ரீசன் இருக்காங்க. இந்த அவகத்தை வச்சுட்டு எப்படியாவது ஒன்று ஹையர் பர்சன்டேஜ் ஈக்விட்டி டைல்யூட் பண்ணி கூட ஸ்ட்ராட்டஜிக்கா போய் ஏதாவது நிறுத்த முடியும். எனக்கு நாளைக்கே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ₹1 இல்லாம போயிட்டு எதையாவது உருட்டி என்ன வேல்யூவேஷனை அப்புறம் தான் 90% கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணிட முடியாதா? ஸோ அங்க வந்து உயிர் வாழணுமா இல்லை நீ எவ்வளோ, இப்போ ஹார்ட் அட்டாக் நீ போயிட்டு எவ்வளவு கம்மியான ஃபீஸ்ல வந்து உயிர் முக்கியம் தானே கேட்போம். ஸோ அதுதான் இங்க இருக்கிறதெல்லாம் அவங்களால சால்வ் பண்ணிக்கூடிய விஷயம் தான். இங்க இருக்கிறது எதுவுமே அவங்களால சால்வ் பண்ண முடியாத விஷயம், எக்ஸ்ட்ரீம் ஃபேக்டர். இதுக்கு தான் நீ சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் இதெல்லாம் வச்சு ஸ்டெபிலிட்டியா கொண்டு போறது.
இது நிஜமாலுமே எல்லாமே இருந்துமே ஃபீல் ஆகுதுங்கிற கேசஸ் இருக்கு. எல்லாமே இருந்திருக்கும், ஆனா திடீர்னு ஒரு பாலிசி மாறும், அதனால பிரச்சனையா இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்கும். கிட்டத்தட்ட பேடிஎம் நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா பேடிஎம் கிட்ட அவங்க ஒரு ஃபுல் ப்ராடக்ட் பில்ட் பண்ணி டிப் பண்ணி யூபிஐ அப்ப இவ்வளவுதான் பண்ணது என்ன கோபால இந்த வாலெட் சிஸ்டமே போயிருச்சு. அவன்கிட்ட வேலட்டே இல்லை, அந்த வேலட்டை தூக்கிட்டு போய் பேமெண்ட் பேங்கா மாத்திக்கிட்டான். ஸோ இந்த மாதிரி நடக்குது. இந்த 2 லீப் இல்லாம போறதுங்கிறது நடக்காது. கண்டிப்பா இந்த 2 லீப்புக்குள்ள போயிட்டு தான் வெளில வந்தாங்க. எவ்ரி சக்சஸ்ஃபுல் ஃபவுண்டர் இந்த மாதிரி ஒரு 10 லீப் பார்த்துருப்பான். அதை மூவ் பண்ணிட்டு போறது தான் ஸ்டார்ட் அப் ஜர்னி. ஸோ சம்மரி இதை எந்த அளவுக்கு இந்த 2 லீப்ல அடி கொடுக்குமோ அதை ஒரு தத்துருவமா காமிச்சிருக்கோம். அதுதான் இந்த வீடியோவோட பர்பஸ், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா எப்படி யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, பர்சனலா கழுவி ஊத்துறீங்க. அதே மாதிரி கழுவி ஊத்துங்க நல்லா இருந்துச்சுங்க, பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட் போடுங்க, பப்ளிக்கா தெரியும். அதே மாதிரி என்ன சொல்லணும்ன்ற டாபிக் சொன்னீங்கன்னா எக்ஸாஜரேட் ஆயிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நாங்க எதை பத்தி பேசுறோம் டைரக்ஷன் தெரியாம இருக்கிறோம். சொன்னீங்கன்னா அதை பத்தி பேசுவோம். நிறைய டாபிக்ஸ் இருக்கு. MIS இன்வெஸ்டர் ரிலேஷன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கு. பட் என்ன பேசணும்ன்றதுல ஒரு டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா எது நீடட் அப்படின்னா மிஸ்டர் சூர்யா ராஜேந்திரன், ஸோ அவரும் விக்னேஷ் துரை எதுவும் பேசுவாங்க. அப்புறம் இன்னொன்னு, இவனை மட்டுமே வச்சுலாம் பண்ணுவேன். இது இந்த பாட்காஸ்ட்ல யாராவது பங்கேற்கணும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற யாருமே புது ஆடியன்ஸ் கிடையாது. ஒன்னு அவனுக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால டைரக்டா போன் பண்ணிட்டு நானும் இங்க உட்காடுறேன் அப்படின்னா கிளம்பி வாங்க, மோஸ்ட் வெல்கம். இன்னும் 4-5 சேர் இருக்கு, இது ஒரு ரவுண்ட் டேபிள், நாமளும் ஒரு ரவுண்ட் டேபிள்லாம் நடத்தலாம், நிறைய பண்ணலாம். ஸோ we are not ரிசல்ட், நாங்க 2 பேர் தான் பேசுவோங்க. எங்க கூட ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்க பேசாத ஆளுங்க, அதனாலதான் பின்னாடியே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ யாருக்காவது பாட்காஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும், நீங்களும் உங்களோட பெயின்ஸை ஷேர் பண்ணல, உங்களோட லேர்னிங்ஸை கொடுக்கணும் அந்த மாதிரி அப்படின்னா ப்ளீஸ் மோஸ்ட் வெல்கம். ஆனா இந்த வீடியோலேயே ஒரு மெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி போட்டுறேன், அந்த மெயிலுக்கு பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி எப்படியா அந்த பார்க்குற 300 பேர், ஒரு 150 பேர் இவனுக்கு தெரிஞ்சவங்க, ஒரு 50 பேர் சரி அவங்களுக்கு கமெண்ட் போட்டா உடனே ரெஸ்பாண்ட் பண்றோம். தெரியலையா பாஸ், அதுலயே நாங்க இப்பயே நாங்க சேனலுக்கு ஒரு டீம் வச்சிருக்கோம். இது ஒரு ஹை பட்ஜெட் படம், அதனால ப்ளீஸ் தாழ்மையா கேட்டுக்கிறேன், பாட்காஸ்ட்ல பங்கேறுங்க, அடுத்த கண்டென்ட்க்கு டைரக்ஷன் கொடுங்க. இதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் மாதிரிலாம் எதுவும் இருக்காது, ஜஸ்ட் ஜெனரல் டிஸ்கஷன் தான். ஹானஸ்டா சொல்லணும்னா இப்போ இந்த வீடியோ என்ன பண்ண போறோங்கிறத ரெக்கார்ட் பண்ண இவ்வளவு நேரம் வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணிட்டோம், எடிட்டருக்கு போவோம், அவன் ஒரு ஃபார்மேட் கொடுப்போம், அந்த ஃபார்மேட் நாங்கள் இதுதான் எங்கள் ஃபார்மேட் நம்பி ரிலீஸ் பண்றோம். இதுதான் நடக்குது. நல்ல கொஸ்டின், ஐயோ ஆன்சர் தெரியல என்ன பண்றது அப்படிலாம் இல்லை. பேசுறதுல எங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த நாங்களே இல்லை இதை பத்தி பேச வேண்டாம், இதை பத்தி தெரிஞ்சுட்டு பேசலாம், அத்தாரிட்டி இல்லாமல் பேசக்கூடாது. பர்பஸ்ஃபுல்லா நான் ஸ்கிப் பண்ணது அந்த SHA யாராவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் CFO கூப்பிட்டு பேசுவோம். இப்ப இந்த பெயின் பேசுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி பெயின் அனுபவிச்சிருக்கோம். எத்தனை SHA நீ பார்த்துருப்போம்? 3 SHA. அது உனக்கு பர்சனலா நடந்த ரவுண்டோட 3 SHA, அதுல ஒன்று நடக்காத ரவுண்டு. ஸோ ஒரு 30-40 SHA பார்த்தவங்க இதை பேசணும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த அதை பத்தி கமெண்ட் பண்றதுக்கான. எனக்கு என்னன்னா யாருமே தெரிய மாட்டேங்குது SHA என்ன இருக்கும். திடீர்னு சடனா எடுத்து ஒரு ரவுண்ட்ல இருந்தா SHA இதுல என்னென்ன பாக்குறாங்க, அவங்க சடனா போயிட்டு தேடுறாங்க யாராவது கன்சல்டன்சி பர்சன், அவன் செஞ்சு விட்டுறான். ஸோ எது ஃபவுண்டருக்கு ஃபேவராவா பண்ணணும், எது இன்வெஸ்டருக்கு ஃபேவராவா பண்ணணும்ன்றது தெரியணும். ரெண்டுத்துக்கான நடு ஒரு மீடியமே இல்லாம, ஸோ அதில் நம்ம ஃபவுண்டர்ஸ்லாம் என்ன, என் சைட்ல இருந்து ஃபவுண்டர்ஸ்லாம் என்ன பார்க்கணும், மேபி CFO சைட்ல இருந்து இன்வெஸ்டர் சைட்ல இருந்து என்ன பார்க்கணும். இது ஓவராலா இந்த பாட்காஸ்டோட டைரக்ஷன் எப்படி எடுத்துட்டு போகலாம்னு யோசிச்சிருக்கோம்னா, ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் ஏஞ்சல்ஸ்க்கும் ஒரு மீடியம், ஒரு கான்வர்சேஷன், டின்னர் டேபிள் கான்வர்சேஷனாக அதை பில்ட் பண்ணலாம். அதனால தான் பெயின்ஸ்ல இருந்து உண்மையான ஒரு ரியாலிட்டி. நாளைக்கு லெட்ஸ் சே ஃபார்ச்சுனேட்லி எனி ஒன் ஆஃப் த கம்பெனியோட நான் ஒர்க் பண்ணுறேன்னா
இதுதான் என் டோனாக இருக்கும், இதுதான் விக்னேஷ் டோனாக இருக்கும், இப்படி தான் கான்வர்சேஷனும் இருக்கும். ஸோ மோர் ரிலேட்டபுளாக இருக்கும் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி ஏதேதோ ஒரு எதிர்பாராத ஆசையில் தான் பண்ணிட்டுருக்கு. ஸோ இட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ பார்ட்டிசிபேஷன் மோஸ்ட் அப்ரிஷியேட்டட். உள்ளே வந்து நீங்களும் நமக்கு நம்பராக உட்காரணும் அப்படின்னா மோஸ்ட் வெல்கம். டைரக்ஷன் கொடுங்க, கேள்விகள் கேளுங்கள், தயவு செஞ்சு ஃபர்ஸ்டாக டிஎம் பண்ணாதீங்க, மனசு வலிக்குது. அந்த 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 நல்ல செய்திகளை வந்து கமெண்ட்ல போடுங்க. அட்லீஸ்ட் நாங்கள் நல்லது பண்ணுறோம் 4 பேருக்கு தெரியும். இதுதான் என் சைட்லேருந்து. வேற ஏதாவது விக்னேஷ்? நெக்ஸ்ட்டு இதுதான் கன்சிஸ்டண்ட்டாக இன்ன வரைக்கும் நம்ம பண்ணிருக்கிறது. வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அதே தான் ஸ்டெபிலைஸ் பண்ண போகிறோம். ஷார்ட்ஸ் மட்டும்தான் வேரியஸ் ஃபார்மேட் ட்ரை பண்ணிருக்கோம். வீடியோக்குள்ளேருந்து எடுத்து போடுறது, இல்லை சோலோவாக உட்காந்து பேசுறது, நிறைய ஃபார்மேட்ஸை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயுமே கமெண்ட்ஸ் இருந்தால் கொடுங்க, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு. அதை பெட்டர் பண்ணி அதெல்லாம் ஒரு ஃபார்மேட்டாக கொண்டு வருவோம். இது இல்லாமல் ஒரு சில தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. லெட்ஸே நாம் எப்படி ஃபேக்ட்ரி டூரை பார்த்து பில்ட் ஆகிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ரிஸ்க்கு கொண்டு போகிறது, ஃபேக்ட்ரிஸ்குள்ளே போனால் எப்படி பார்க்குறது, ஒரு ஃபேக்ட்ரிக்கு போனோடனே நிஜமாவே நல்ல ஒரு எலமெண்ட் தான். என்னென்ன இன்சைட்ஸ்லாம் பார்க்கணும், ஒரு ஒரு அந்த கம்பெனியோட வேல்யூ என்னங்கிறத இன்வென்ட்ரி ரூமை பார்த்தா நான் சொல்லுவேன். ரூமஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது. டக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போனால் அவங்க ஸ்கொயர் ஃபீட்டை கணக்கு போட்டுட்டு அந்த இடத்துல என்ன ரீட்டைல் அந்த காஸ்ட் இருக்கும், பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் என்ன இருக்கும், டேபிள்ஸோட கவுண்ட் எடுத்துட்டு என்ன ஆவரேஜாக டிக்கெட் க்ளோஸ் ஆகும், கிச்சனை பார்த்துட்டு கிச்சனில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சில இண்டெக்ஸ் இருக்குது. இது எப்படி போய் பார்த்த உடனே ஐசைட்டில் ஒரு வேல்யூவேஷன் அரைவ் பண்ணுறது மேபி ஒரு 10-20% டிஃபர் ஆகலாம். பட் மோஸ்ட் க்ளோஸ் ஃபிகர் நமக்கு ஒன்று கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக. இதை எப்படி எஸ்டிமேட் பண்ணலாம்? இந்த வெண்டர் எவாலுவேஷன் வந்து அவங்க எந்த டேட்டாவும் தராமல், ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் அப்பாக உள்ளே போனால் எந்த டேட்டாவும் தர மாட்டாங்க. அந்த கண்டிஷனில் அவங்க எப்படி எவாலுவேட் பண்ணலாம், இதெல்லாம் இது வரைக்கும் எனக்கு கண்டென்ட்டாக இல்லை. நிறையா யோசித்தோம். இது நம்ம காட்வின் ராம்சே மாதிரி, காட்வின் தானே கிச்சன் கார்டன் ராம்சே, கார்டன் ராம்சே. ஓகே, அந்த கிச்சன் ஃபார்மேட்ல இருக்கும்ல, டப்புள் அடுத்து எல்லாரும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த வேலை தான் பார்க்கறதுனால அதை வீடியோவா பண்ணலாமா நினைச்சேன். ஆனால் அதை வீடியோவா பண்ணால் மாட்டிப்பாங்க. இந்த கேஸ் there are several personal inputs இருக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், which is not to be shared. அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு கம்பெனியோட ரெவன்யூ பப்ளிக்காக சொல்றது ஓகே, அதோட வேல்யூவேஷனும் கிராஸ் மார்ஜினும் ஆப்ரேஷனல் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் போய் பப்ளிக்காக சொல்லக்கூடாது எலமெண்ட். அதனால தான் அந்த ஃபார்மேட் வேண்டாமோன்னு யோசிக்கிறோம். அதாவது மெகா ஃபேக்டரி, அதாவது ராம்சே மாதிரி அதை வீடியோ எடுத்து போட வேண்டாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அதை வேண்டாம். இதில் வந்து ஒரு வருஷமா தாட் ப்ராசஸில் வச்சிருந்த விஷயங்கள்லாம். ஸோ இதை எப்படி வந்து அல்டிமேட்டாக ஒரு டே டு டே கான்வர்சேஷனாக கொண்டு போகலாம். இந்த ஸ்டார்ட் அப்ங்கிற ஒரு விஷயத்த when it becomes day to day conversation, it becomes more normalized. ஸோ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு யூஸ்வலாக ட்ரீட் பண்ணுவாங்க. மோர் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து என்ன சொல்லலாம், இன்னுமே நம்மளோட வீட்டில் பேரண்டிங்கில் ஸ்டார்ட் அப்க்கு பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு தான் இருக்குது. பட் அதை எப்படி ஃபெய்த்ஃபுல்லாக அவங்களுக்கும் பேரண்டிங் சைட்லேருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற இந்த சில விஷயம்லாம் என்ன நடக்கும்னா, அந்த பேரண்ட்ஸ்க்கு ஸ்டார்ட் அப் வந்து நீங்கள் நினைக்கணும். இப்போ யூஸ்வலாக சொல்கிறேன், நம்ம ஊர்லாம் தொழில்னாலே லாஸு, அதே அடி பண்ண போகிறேன். விவசாயிலாம் கல்யாணம் பண்ணி தர மாட்டாங்க, தொழில் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணி தர மாட்டாங்க. அப்போ யாருக்குன்னா அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி தர போறீங்க? அந்த இந்த நாட்டில் வாழ்ற கவர்மெண்ட்ல 2-3 கல்யாணம் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா அப்ராடு போங்கிறீங்க. வாட் இஸ் திஸ்? ஸோ இது நார்மலைஸ் ஆகணும்னா இது உள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் தெரியணும். அதுதான் இது ஒரு மீடியம் தான். இது வந்து யாரையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கோ ட்ரிகர் பண்ணுறதுக்கோ இது கிடையாது. இது ஆல்ரெடி ஸ்டார்ட் அப்புள்ளே இருக்கிறவங்க, ஸ்டார்ட் அப்புள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கான ஒரு மீடியம். அது வந்து எனி ஃபார்மேட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு பேரண்ட்டுக்கு ஸ்டார்ட் அப்ஸ்னால் என்னன்னு தெரியணும், அவங்களும் அதை பார்க்கலாம். ஒரு ஏஞ்சலுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு தெரியணும்னா அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி டைமென்ஷனலி எக்ஸ்க்ளூசிவ்லி தமிழில் இந்த கண்டென்ட் எப்படி டெலிவர் பண்ணலாம். இங்கிலீஷில் நிறைய கண்டென்ட் எனக்குமே இருக்குது, என் கான்டாக்ட்ஸுமே இங்கிலீஷில் தான் இருக்காங்க, ஹிந்தி இங்கிலீஷில்.
பட் அதெல்லாம் உள்ள கொண்டு வந்தா இதோட நுவான்சஸ் தமிழ்னு யோசிச்சுட்டு இருந்தோம், அது அடிபட்டுருமோ அப்படிங்கிறதுனால தான் லெட்ஸே டொயாட்டோ ஈகோசிஸ்டம் வந்து உள்ள வந்து பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரொபோசல் டிராஃப்ட் பண்ணுறது முக்கியம், இப்போ ஃபண்டிங் ப்ரொபோசல் டிராஃப்ட் பண்ணுறது முக்கியம், அது எப்படி டிராஃப்ட் பண்ணலாம்னா அவர் சூப்பராக எடுப்பார். பட் அது வந்து இங்கிலீஷில் இருக்கு அப்படிங்கிற, இங்கிலீஷோ ஹிந்தியோ, ஹிந்தி இங்கிலீஷ் கலந்து தான் அவர் பேசுவார். அது எப்படி இப்போ வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு சதீஷ் சந்திரான்ட்டு. இந்த மாதிரி ரிசோர்ஸ் இருக்காங்க. ஆனால் எனக்கு இது வந்து எப்படி தமிழில் கொண்டு வருது அப்படிங்கிறாரு. வேணா எக்ஸ்பெரிமெண்டலி 1 or 2 இங்கிலீஷில் ட்ரை பண்ணலாம், அது வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாம். ஓகே இங்கிலீஷ்ல பட் அந்த நாலேஜ் எப்படி நீங்க டைல்யூட் பண்ணி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல. நம்ம இந்த மாதிரி ஒரு ஜோயெல்லாம் பேசுறது இப்ப நீ நானும் பேசுறது ஓகே, வேற வழி இல்ல, ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும்ல. நம்ம தமிழ்நாட்டுல இல்லையா குமார்? சோ இல்லடா. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நிறைய அட்டம்ஸ் நடக்கும். அதனால இவங்க ஃபார்மேட் மாத்திட்டாங்க. ஸ்டார்டிங் வீடியோ பொறுத்துக்கோங்க. அதனால ஸ்டார்டிங் வீடியோ இந்த வீடியோ எல்லா வீடியோ நீங்க பொறுத்துக்கு தான் ஆயா வழி. இது திமுர்ல பேசல, ஏதோ ஆதங்கத்துல பேசுறேன். எவ்ரி வீக் கன்சிஸ்டண்டா ஒரு வீடியோ வரும். அது எது சம்பந்தப்பட்டமா வரணும், எப்படி வரணுங்கிறதுக்கான டைரக்ஷன் ஆடியன்ஸா கொடுத்தீங்கனாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆடியன்ஸா இருந்து நீங்க இங்க வரலாம், வாங்க ப்ளீஸ். ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம்ல இருக்கவங்க கண்டிப்பா வரணும். நீங்க எல்லாமே கூட இருங்க, உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது பேசணும், இல்லை நீங்க வந்து உட்காரணும், யூ வாண்டட், உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, ஆஸ்பிரண்ட் நீங்க நிறைய கொஸ்டின் இருக்கு அப்படின்னா நீங்களும் வரலாம், வந்து கேள்வி கேட்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் பதில் சொல்லுவோம், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு நாங்களும் கூட சேர்ந்து உட்காந்து போன் வச்சு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ பெப்சியுமா பார்த்துருக்கீங்களா? நாம வந்து இப்போ வந்து அந்த 1 கோடி ஜெயிக்கிறதுல கால் ஆன் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லுங்க. எனக்கு அப்படி தோணுது. அது வந்து ஆடியன்ஸ்ல லைவ் போட்டு ஃபோன் பண்ண சொல்லி பண்ணாதானே அப்படி கரெக்ட். பெப்சியுமாவே டீசெண்டா ரெண்டும் அழிச்சிருக்கேன். ஸோ பெப்சியுமா ஃபார்மேட்ல அதை பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே கைஸ், ஆல்ரைட், பாய்.